அனைவருக்கும் ஒரு இனிய வணக்கம்பா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம பூஜை அறையில உட்கார்ந்துருக்கும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வசந்த பஞ்சமியை பத்தி தான் நம்ம பேச போறோம். அந்த நாள் எதுக்காக வருது, என்ன வசந்த பஞ்சமினா என்ன, வருஷத்துல ஒரு நாள் தான் வரும், அதுவும் தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை நாள்ல வரக்கூடிய அந்த பஞ்சமி தான் வசந்த பஞ்சமி. இன்னைக்கும் வளர்பிறை பஞ்சமி தான். சோ நம்ம இன்னைக்கு வராகி அம்மனோட சேர்த்து எந்த தெய்வத்தையும் கூப்பிட போறோம் அப்படின்றத நான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய விஷயங்கள் இதுல சொல்லியிருக்கேன். சோ எப்படி பூஜை பண்ண போறது எல்லாமே பார்க்கலாம். இந்த மாமன் டாட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வசந்த பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை, தை மாதம் ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:30 மணில இருந்து திங்கட்கிழமை காலையில 10:21 மணி வரையும் நம்மளோட பஞ்சமி வசந்த பஞ்சமி ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சதுர்த்தி தான். சோ இன்னைக்கு வசந்த பஞ்சமி இந்த டைம்ல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம சாயங்காலம் 6 மணிக்கு மேல இந்த பஞ்சமி பூஜையை செய்யறதுக்கு தயாராகிக்கலாம். இன்னைக்கு நம்மளும் இன்னைக்கு 6 மணிக்கு மேலதான் எப்பவுமே பூஜை பண்ணுவோம். வராகி அம்மனாவே 6 மணிக்கு மேல 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி 12 மணி அப்பயும் பண்ணலாம். அம்மா இரவுல விழித்திருந்து பகல்ல உறங்கக்கூடியவள் தான் வராகி தாய். அதனால நம்ம வீட்லயும் 6 மணிக்கு மேலதான் இன்னைக்கு பூஜை பண்ண போறோம். மறக்காம இன்னைக்கு லைவ் இருக்கு. 7 மணியோ இல்ல 8 மணி, 7ல இருந்து 8 கூட லைவ் போட்டுருவோம். வாங்க ஜாலியா பேசலாம். சரி, வசந்த பஞ்சமினா என்ன, ஏன் அது வருஷத்துல ஒரு தடவை வருது? வசந்த பஞ்சமி சரஸ்வதி தாயாரையும் இன்று நாம கும்பிட பூஜிக்கணும். சரஸ்வதி படிப்புக்கு உகந்த அந்த ஒரு சரஸ்வதி தேவியையும் நம்ம கும்பிட போறோம். உங்க வீட்டுல கலெக்டருக்கு எக்ஸாம் எழுத போறாங்க இந்த வருஷம், அவங்க நல்லா எழுதணும். இல்ல டாக்டருக்கு படிக்கிறாங்க, அவங்க நல்லா டாக்டருக்கு படிக்கணும். நீட் எக்ஸாம் படிக்கிறாங்க, அவங்க நல்லா நீட் எக்ஸாமுக்கு படிச்சு பரீட்சையில பாஸ் ஆகணும். இல்ல என் குழந்தை ரொம்ப டல்லா படிக்கிறா, ரொம்ப ஆவரேஜா படிக்கிறா அப்படின்னா அந்த மாதிரி பட்டவங்க படிக்கிற குழந்தைங்க இருக்கிற வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு சரஸ்வதி தாயாரையும் வராகி அம்மனையும் சரஸ்வதி தாயாரையும் கும்பிட்டுட்டு வராகி அம்மனோட தைரியத்துல வராகி அம்மனை கும்பிடக்கூடிய மன தைரியத்தோட சாமியை கும்பிட்டு இன்னைக்கு நம்ம பூஜை பண்ண போறோம். இன்னைக்கு பூஜை பண்ற நேரத்துல மஞ்சள் கலர்ல ஆடை அணிங்க. அது ரொம்ப 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 சிறப்பான விஷயம். மஞ்சள் கலர் ஆடை அணிஞ்சு பூஜை பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல நீங்க போட்டுக்கோங்க. நடுவில் தான் பச்சை இது மாதிரிலாம் கூட இருக்கலாம், அதனால ஒண்ணும் இல்லை. அம்மா மஞ்சள்னா பியூர் மஞ்சள் தான் கட்டணுமா அப்படின்னு கேட்காதீங்கப்பா. இந்த மாதிரி கூட கலந்து கட்டிக்கலாம். கருப்பு இல்லாம பாத்துக்கோங்க. பிரசாதமும் மஞ்சள் கலர்ல வர மாதிரி பிரசாதம் தான் செய்யணும். எலுமிச்சை சாதம், சக்கரை பொங்கல் அந்த மாதிரி செஞ்சு பிரசாதம் நைவேத்தியமா படைக்கலாம். இன்று வளர்பிறை பஞ்சமி நாள்ல சரஸ்வதி தாயாருக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு அடுத்தது வராகி அம்மனையும் நம்ம எப்பயும் பண்ணக்கூடிய இந்த வாழை இலை விரிச்சு பச்சரிசி பரப்பி அதுல தேங்காயை வச்சு நம்ம தீபம் நம்ம எப்பயும் பண்ணக்கூடியது பண்ணுவோம். ஓகே, அந்த சரஸ்வதி தாயாரை எப்படி கும்பிடணும் அப்படின்றத பார்க்கலாம். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைங்க இருக்கிறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க இருந்தாங்கன்னா இன்னைக்கே நீங்க போய் அவங்க எழுதக்கூடிய அந்த பேடு, புதுசா பேடு, பேனா, பென்சில் இந்த மாதிரியான அவங்க எக்ஸாமுக்கு கொண்டு போற எல்லா பொருட்களையும் வச்சு இன்னைக்கு ரெடி பண்ணி அதை இன்னைக்கு சரஸ்வதி தாயாரிடம் வச்சு நீங்க பூஜை பண்ணி அந்த பொருளை பூஜை பண்ணதை நீங்க பப்ளிக் எக்ஸாம் போகும்போது அவங்க கையில கொடுத்து விடுங்க. அது மிகப்பெரிய சிறப்பு. கண்டிப்பா சரஸ்வதி தாயாரோட அருள் அவங்களுக்கு கிடைக்கும். அதான் இந்த வசந்த கால பஞ்சமி. சரஸ்வதி தாயாரை சேர்த்து கும்பிடுறதா இந்த வசந்த கால வளர்பிறை பஞ்சமி. தை மாதத்துல வரக்கூடியது. பஞ்சமி எப்பவுமே மாதத்துல 2 முறை வரும். பௌர்ணமி முடிஞ்சு வர 5வது நாள் தேய்பிறை பஞ்சமி, அமாவாசை முடிந்து வர 5வது நாள் வளர்பிறை பஞ்சமி. அந்த மாதிரி இப்ப வந்திருக்கிறது வளர்பிறை பஞ்சமி. சரஸ்வதி அம்மாவோட துணையோட வராகி தாயோட தைரியத்தோட நம்ம இந்த பூஜையை பண்ண போறோம். சோ நம்ம பூஜை எப்படி பண்றதுன்னு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு இன்னொரு தடவை சொல்றேன். வராகி அம்மன் சிலை வச்சிருக்கிறவங்க வீட்டுல எப்பயும் போல ஒரு 5 பொருள், பஞ்சமி நாயகி அவங்க இல்லையா, பஞ்சமினா 5 அர்த்தம். சோ அந்த 5 பொருள் உங்களால முடிஞ்சது மஞ்சள், குங்குமம், திருநீர், சந்தனம், பால் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இல்ல தேனு, தேன், திருமஞ்சனம், பால், தயிர், சந்தனம் இந்த மாதிரி கலந்து ஒரு அபிஷேக பொருட்கள்ல ஒரு 5 பொருட்கள் எடுத்துக்கோங்க. அதுல முக்கியமா பால் வச்சு அபிஷேகம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த பால் அபிஷேகம் பண்ணிட்டு அம்மாவுக்கு மேல ஊற்றும் போது கீழே ஒரு டம்ளர் வச்சு பிடிச்சி வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா அம்மா மேல பட்டு வர அந்த ஒரு
பிரசாதம் அது வந்து பாலா நம்ம ஊற்றுறோம், அது பிரசாதமா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பண்ணுங்க, உடம்புக்கு நல்லது. ஓகே, 5 பொருட்களை வச்சு அம்மாவை அழகா அபிஷேகம் பண்ணி உங்களால முடிஞ்ச மாதிரி உடம்புக்கு ஒரு ஜவாது பச்சை கற்பூரம்லாம் மேல தடவி அம்மாவுக்கு அழகா வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி ஒரு பொட்டு வச்சு வளையல் வச்சு நம்ம உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க அபிஷேகம் அலங்காரம் பண்ணிக்கோங்க. செலவு வச்சிருக்கிறவங்க இல்ல சிலை இல்ல அப்படின்றவங்க படம் தான் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை, அந்த படத்தை நல்லா பன்னீர் போட்டு நல்லா துடைச்சி சந்தனம் குங்குமம் வச்சு அம்மாவுக்கு வச்சு அழகா ஒரு பூவை வச்சு பூக்களால அவங்களை அலங்காரம் பண்ணிட்டு சாமியை அவங்களுக்கு கும்பிட ஆரம்பிங்க. படம் வச்சிருந்தாலும் சரி சிலை வச்சிருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே இதுதான், வாழை இலையில போடுற அந்த வெற்றிலை தீபம். வாழை இலை வெற்றிலை தீபம் நீங்க போடும்போது அதுல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நான் ஒவ்வொன்றும் சொல்றேன் பாருங்க. வாழை இலை ஃபர்ஸ்ட் எதுக்கு போறோம், வாழையடி வாழையாக நம்ம குடும்பம் வளரும் செழிக்கும், அதுதான் வாழை இலை. வாழை இலையை எதுக்கு யூஸ் பண்ணாங்க, வாழை மரம் வாழை இலை என்னைக்குமே ஒரு மங்களகரமான விஷயங்கள் நடக்கிற இடத்துல கண்டிப்பா வாழை மரம் கட்டினா வாழை மரம் கட்டுங்க அப்படின்னாவே முடிஞ்சு அவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அது மாதிரிதான் வாழை இலை வைக்கும் போது வாழையடி வாழையா நம்ம குடும்பம் வளரும். அதுக்கு மேல பச்சை அரிசினாவே மகாலட்சுமியோட சொரூபம். மகாலட்சுமிக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் முதல்ல நம்ம வந்து சாப்பாட்டு அரிசியோ இல்ல புழுங்கல் அரிசியோ இல்ல அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம், பச்சை அரிசி தான் வைப்போம். பச்சை அரிசினாவே மகாலட்சுமிக்கு உகந்தது. ஸோ பச்சை அரிசியை அந்த வாழை இலை மேலே பரப்பி கொஞ்சமா மஞ்சள் குங்குமம், மங்களகரமான பொருட்கள் மஞ்சள் குங்குமம் மகாலட்சுமிக்கு உகந்தது தான் அது. ஸோ மஞ்சள் குங்குமம் ஏன் நான் மகாலட்சுமின்னு சொல்றேன்னா, மகாலட்சுமியின் படைத்தளபதி தான். படைத்தளபதி 7 பொறுப்பு உள்ள பெண்கள், அந்த 7 பொறுப்புல படைத்தளபதி தான் வராகி. அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பாருங்க, அந்த படைத்தளபதி என்ன சொல்றானோ அது மாதிரிதான் எல்லா சிப்பாய் வீரர்கள் எல்லாம் செயல்படுவாங்க. படைத்தளபதி அந்த பொறுப்பு மட்டும் தான் வராகி. அப்போ படைத்தளபதினா எப்படி இருப்பாங்க, நிமிர்ந்த நடையும் நிமிர்ந்த தைரியமும், நெஞ்சு அப்படி தைரியமா இருக்கும், எந்த இதுக்கும் பயப்பட மாட்டாங்க, தைரியமா செயல்படுவாங்க. அது மாதிரிதான் வராகி. பொய் பேச மாட்டாங்க, ஏமாத்தவன், நேர்மையாவும் நியாயமாவும் நடக்கக்கூடியவள் வராகி. சோ அதனால படைத்தளபதி, அதனாலதான் அவளை நான் மகாலட்சுமிக்கு சொல்றேன். மகாலட்சுமியின் தளபதி வராகி. சோ அதனால பச்சரிசி எதுக்கு பயன்படுத்துறோம், மகாலட்சுமி பச்சரிசி போட்டு அதுக்கு மேல மஞ்சள் குங்குமம், மகாலட்சுமிக்கு உதவு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு வெற்றிலை 5 வெற்றிலை காம்பு கிள்ளி அந்த வெற்றிலையோட முனையில கொஞ்சமா சந்தனம் குங்குமம் இல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. 5 வெற்றிலைன்னு போதே அதிலே இருந்தது நம்மளுக்கு வெற்றி, எல்லாமே வெற்றிலை 5 வெற்றிலை அழகா வச்சு ஸ்டார் மாதிரி வச்சு அதுல 5 பூக்கள், அந்த 5 வெற்றிலை மேலேயும் 5 பூக்கள். தேங்காய் அப்படியே தேங்காவை ஒரு வீட்டுல உடைச்சாங்கனாவே அந்த இடத்துல தேங்காவே வந்து தேங்காய் உடைக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம், நல்ல திருஷ்டி கழியும், நிறைய விஷயங்கள் இருக்குமா தேங்காய் உடைக்கிறதுல. அந்த தேங்காய் உடைக்கிறதே அது நல்லா உடைஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க சில வீடுகள்ல, எல்லா இடத்துலயுமே நல்லா உடைஞ்சதுன்னா நம்ம பண்ணது எல்லாமே நல்லா இருக்குன்னு சாமியை ஏத்துக்குச்சு உத்தரவு கொடுத்துச்சுன்ற மாதிரிலாம் ஒரு ஐதீகம் இருக்குது, அந்த காலத்துல இருந்தே இருக்கு. ஸோ அதுதான் நம்ம பெரியவங்க சொல்லுவோம், வழியே அதை நம்ம அதை நம்ம பயன்பாட்டுல கொண்டு வந்துட்டு இருக்கோம். சரி, ஓகே. நான் தேங்காவை அதுக்கு முன்னாடி தேங்காய் மேல மஞ்சளை தடவி தேங்காவை 2ஆ உடைக்கும் போதே தெரிஞ்சிடும் வராகி இந்த பூஜை நல்லா ஏத்துக்கிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு உடைச்சிட்டு அந்த அந்த வெற்றிலை மேல இந்த 2 தேங்காவை வச்சு, தேங்காவுக்கு முதல்ல 5 பொட்டு வச்சுக்கலாம், மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம் 5 பொட்டு வச்சு தேங்காவை வச்சு தேங்காவுல நெய்யோ இல்ல உங்களுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ, நல்லெண்ணா நல்லெண்ணெய், நெய் இருந்தா நெய், அந்த மாதிரி போட்டு நீங்க வந்து சிகப்பு திரி கடைகள்ல விற்குது, பூஜை பொருட்கள்லாம் விற்கிற கடைகள்ல இந்த திரி இருக்கும். சிகப்பு திரி இல்லைன்னா பச்சை திரி போட்டு விளக்கேத்துங்க. தேங்காய்க்கு போற மாதிரி பெரிய திரியே இருக்கு, போட்டு அந்த எண்ணெயோ நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு வராகி தாயே வளம் தரும் வராகி ஜெய் வராகி பஞ்சமி நாயகியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ஐம் கிளீம் சௌம் வராகி வஷ்ய ஸ்வாக. வராகி கிட்ட வரம் கேட்கணும்னா ஓம் ஐம் கிளீம் சௌம் வாராகி வஷ்ய ஸ்வாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கை ஏத்துங்க. சரஸ்வதி தாயார மனசார வேண்டிக்கோங்க. சரஸ்வதி தாயாருக்கு உண்டான ஸ்லோகம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரியாதவங்க ஒண்ணும் இல்லை. சரஸ்வதி தாயே எனக்கு வந்து நல்லபடியா என் பசங்க நல்லா படிக்கணும், என்ன உங்க மனதுல வேண்டுதலையும் அதை நீங்க கேட்டுக்கோங்க. மறக்காம அந்த பரீட்சைக்கு கொண்டு போற பொருட்களை கொண்டு வந்து வச்சு இன்னைக்கு சாமி கும்பிடுங்க. இன்னைக்கு இதுதான் நம்ம வசந்த பஞ்சமிக்கு இந்த மாதிரிதான் நம்ம வந்து பூஜிக்கணும், தாயை பூஜிக்கணும். இந்த ஸ்லோகங்கள் சொல்லிக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்லோகம் இருக்கு, அதை நான் சொல்றேன். வராகி தாய்க்கு இந்த ஸ்லோகம் சொல்லுங்க. குண்டலிபுர வாசினி சண்ட முண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இன்னொரு தடவை கூட சொல்றேன், நீங்க இதை மறக்காம இந்த ஸ்லோகத்தை 5 தடவை சொல்லுங்க. பஞ்சமி நாயகியிலே, அதனால 5 தடவை சொல்லுங்க.
குண்டலிபுர வாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. ஜெய் வராகி.